இன்னைக்கு என்னன்னா தம்பிக்கு 5th மந்த் போட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மங்கி தீம் எடுக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா 2 டயப்பர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ கிளிப்பவே காணோம், என்னாச்சுன்னே தெரியல. ஸோ அதுல வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஷீட், கொஞ்சம் நல்லா கெட்டியான ஷீட் இல்லைன்னா வந்து நீங்க சார்ட் பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி அதையும் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெயிண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அதாவது 3 சைடு வந்து அந்த ரவுண்டு கர்வ் வர மாதிரியும், ஒரு சைடு வந்து சும்மா ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி. இப்ப நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்களேன், இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து அந்த மங்கிக்கு நம்ம காதா வைக்க போறோம். அதுக்கப்புறமா ஒரு டார்க் பிரவுன் மார்க்கர் இருந்துச்சு, அதை எடுத்து சுத்தியும் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து வரைஞ்சுக்கோங்க. பார்டர் மாதிரி சுத்தியும் வரைஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சென்டரா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் மாதிரி வரைஞ்சுக்கோங்க. உள்ள இருக்கிற பிரவுன் கலரை விட வெளியே இருக்கிற பிரவுன் கலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் திக்கா இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். 2 டயப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பிரவுன் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்ல, அதுல வந்து ஒரு டயப்பர்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கால் உள்ள விடுற கேப் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து இந்த காதை வந்து உள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்ணிருங்க. உள்ள வச்சுட்டு ஸ்டாப்லர் பின் அடிச்சிட்டீங்கன்னா நீட்டா வந்து ரெடி ஆயிடும். இந்த மாதிரி அந்த டயப்பர் நீங்க திருப்பினீங்கன்னா கேப் வந்து ரெடி ஆயிடும். உங்ககிட்ட பிரவுன் கலர் கேப் இருந்துச்சுன்னா அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு லெகின் எடுத்திருக்கிறேன், ஒரு பிரவுன் கலர் லெகின். அதை வந்து ஒரு ஒயிட் பெட்ஷீட்டை ஃபர்ஸ்ட் கீழே விரிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த லெகினை பாத்தீங்கன்னா சென்டரா வச்சுட்டு ஒரு சைடு வந்து அந்த ஒரு கால் வர்ற மாதிரியும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு கால் வர மாதிரியும், அந்த மாதிரி கரெக்டா அந்த மரத்தோட வாதெல்லாம் இருக்கும்ல அது மாதிரி வச்சுக்கிட்டேன்.